ஹாய்ங்க, நான் பிரியா. துரைக்கு வந்துங்க காலையில் 9:30 மணி தாங்க ஆச்சு. நல்லா ஃபேன் கடியில் படுத்து அப்படி ஒரு சுகமான தூக்கங்க. நல்ல பால் சாப்பாட்டை வெளுத்து கட்டிட்டு காலையில் 9:30 மணிக்கு இப்படி படுத்து தூங்குகிற சுகம் இருக்குங்களே, தனி சுகம். கம்முன்னு நாமளும் நாயாகவே பிறந்திருக்கலாங்க. ஸோ போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்களே பாத்ரூமும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வந்து படுத்துங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இதை வெளியே வச்சு போட்டுனாங்க சைடு கேப்பில் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா படுத்து தூங்குது. நான் எழுப்பிட்டு வெளியே போங்கிறேன், அதனால கண்ணே முழிக்க முடியல, அவ்வளோ தூக்கம். நான் சரி பரவாயில்ல தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. அப்பாவுக்கு கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதனால் அப்பாவும் நானும் பேங்க் வரைக்கும் போயிருந்தோங்க. நிலவாரியத்தில் வந்துங்க 60 வயசுக்கு முடிஞ்சுது அப்படின்னா பென்ஷன் பணம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வருங்க மாதம். அதனால் அதை அப்ளை பண்ணுறதுக்காக நிலவாரியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்பா பின்னாடியே ஒரு பார்சலோடு வந்தார். என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 முட்டை பப்ஸுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜோஷினி கேட்டால் முட்டை பப்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு பேக்கரிக்கு போகிறதுக்கே டைம் இல்லைன்னு நான் விட்டுட்டேங்க. அப்புறம் பப்ஸை பார்த்தோன்னையும் ஜோஷினி ஞாபகம்தான் வந்தது. சரி சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தா பப்ஸ் வர நான் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நானே சாப்பிட்டேங்க. அம்மா அப்பப்போ சொல்லுவாங்கங்க, கம்பெனியில் நான் ஒரு பஜ்ஜியும் கூட வாங்கி சாப்பிட மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்து தான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அப்பாவும். அப்பா எங்கேயாவது வெளியே போனாருன்னா ஏதாவது டீ குடித்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாருங்க. இந்த பெற்றவங்க பாசம் வந்து என்றைக்குமே மாறாது. இன்றைக்கி நான் ஒரு அம்மாவானதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறதெல்லாம் யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்கங்க.